வணக்கம், நான் தான் உங்கள் ஷிபு and this is Mr. Black. பொம்பளை சோ கேக்குது அவனுக்கு, பிள்ளைகளை ஏமாத்தி சாப்பிட்டு போடுறவன் அவன். இன்னைக்கு அடுத்த நிமிஷம் தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. You got the point, I am the கேமராமேன். தூக்கி கல்லை தூக்கி அடிக்க போகிறவங்களே, கல்லை தூக்கி போட்டு மண்டை வலிச்சு நிற்க குழந்தைக்கு உள்ள போனால் போயிடும். One life, one dream, one passion, traveling. வணக்கம், நான் தான் உங்கள் ஷிபு and this is Mr. Black. ஒரு கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப கேட்டிருந்தாரு போன வீடியோவில், போன வீடியோக்கு முந்தின வீடியோவில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு வந்து பைக் எடுக்கிறாங்க, அவங்களோட ட்ரீம் பைக். தென் வந்து கொஞ்ச நாளில் போனோடனே வந்து அந்த பைக்கை வந்து சேல் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டாங்க. இது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ வந்து அவங்க பர்சனல் இஷ்யூஸ்னால வந்து வண்டியை இது பண்ணிடுவாங்க, சேல் பண்ணிடுவாங்க. மேபி அவங்களுக்கு வந்து இப்போ கேடிஎம் எடுத்துட்டிங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஹை லெவல்னே சொல்லலாம். ஸோ அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீம் பைக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது ஆர்வத்தில் எடுத்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியாமல், சரி இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு ஸ்ப்ளெண்டரோ பிளாட்டினாவோ அந்த மாதிரி போதுன்ட்டு அவங்க வீட்டு சூழ்நிலை இது பண்ணுற மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயினான இது. தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதை விட வந்து வேறு பைக் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம். இப்போ கேடிஎம் அடுத்து போனோன்னா நம்ம எல்லாருமே ஜென்ரலாக ஒரு தாட் வந்து அடுத்து சூப்பர் பைக் தான் இது பண்ணுவாங்க. ஸோ மேபி சூப்பர் பைக் எடுக்க மாட்டாங்க, மேபி வேறு பைக் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்திருக்கலாம். பட் அது எப்படின்னு தெரில, அந்த பைக்கில் உள்ளது எப்படி இன்னொரு பைக் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னு தெரில. அது எப்படி எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டு எப்படி இன்னொரு பொண்ணு மேலே உங்களுக்கு ஆசை வருதுன்னு தெரில. ஸோ ஒரு பொம்பளை சோ கேக்குது அவனுக்கு, பிள்ளைகளை ஏமாத்தி சாப்பிட்டு போடுறவன் அவன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நோய் தாக்குற அபாயத்தில் சுற்றிட்டு இருக்கான். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதை. பைக்கில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டா ஓகே, அது வந்து பிரச்சனை வரதான் செய்யும். பொண்ணை லவ் பண்ணாலுமே அது என்னென்ன பிரச்சனை வரும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அந்த லவ்ங்கிறதே இறங்குறோம். அதே மாதிரி தான் பைக்கும். ஸோ நம்ம பைக்கை லவ் பண்ணுறோமோ அதுலேயும் என்னென்ன பிரச்சனை வரும். ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, சினிமா கேட்போம், மட்டமாக கேட்போம், கேவலப்பே கேட்போம். இல்லைங்க, நானும் இல்லை சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்கிறேன். விளையாட்டுக்கு வர்றேங்க, விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். ரைட். நார்மலாக வந்து ஃபிசிக்கலாக வந்து நடக்குது. பைக்கில் அதுக்கும் செலவு பண்ண தான் செய்கிறோம், பொண்ணுங்களுக்கு செலவு பண்ண தான் செய்கிறோம், இங்கேயும் செலவு தான் பண்ணுறோம். ஸோ அது எப்படி உங்களுக்கு வந்து மாறத்தோன்னு எனக்கு தெரில. நிறைய பேர் இதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் கமெண்ட்லையும் போட்டிருந்தார் அவர். ஸோ ஒரு அதே மாதிரி தான் ஒரு பொண்ணை மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் பைக்கு. பட் பொண்ணு அளவுக்கு பைக்கில் சொல்லலாம். அந்த பைக் நம்மளோட எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணி அது பைக்கில் தான் வந்து தெரியும் அது எப்படி ஒரு ஸ்டார்ட். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு பர்சனலாக வந்து இந்த பைக்கில் இருந்து அடுத்த பைக் ஓட்ட தோணும். இந்த பைக் ஓட்டலாம், இந்த பைக்கு. பட் அது வந்து ஒய்ஃபாக வச்சுக்கணுன்னா இந்த பைக் மட்டும்தான் வச்சுக்க தோணும். ஸோ அந்த மாதிரி தான். இந்த பணம் பார்த்துட்டு லவ்ங்கிற நிறைய கட்டுற ஒய்ஃப்னா ஒரு இதுதான், இந்த மாதிரி தான் வச்சுக்கலாம். அது ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து. தென் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்டில் வந்து ஆர்சி எடுக்கலாமா இல்லை என்னென்ன பைக்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ செகண்ட் ஹேண்டில் வந்து பைக்ஸ் வந்து எடுக்கலாம். பட் வந்து கன்சல்ட் மெக்கானிக்கே நல்லா பைக்கை பற்றி எக்ஸ்பர்ட்டாக தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் எடுத்தால் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸு. ஸோ வந்து அவங்கள ஓட்டி பார்த்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது என்ன இல்லை அப்படின்றத கரெக்டாக பண்ணிக்கலாம். என்னென்னா நீங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. செகண்ட் ஹேண்ட். ஸோ அந்த பைக் எடுக்கிறீங்கன்னா ஒரு மெக்கானிக் தெரிஞ்ச பைக். You got the point, I am the கேமராமேன். தூக்கி கல்லை தூக்கி அடிக்க போகிறவங்களே, கல்லை தூக்கி போட்டு மண்டை வலிச்சு நிற்க குழந்தைக்கு உள்ள போனால் போயிடும். ரொம்ப ஸோ செகண்ட் ஹேண்டில் ஓகே கண்டென்ட்குள்ள தான். செகண்ட் ஹேண்டில் பைக் எடுக்கணும்னா கன்சர்ன் மெக்கானிக் ஆர் வந்து ஒரு தெரிஞ்ச பைக் எப்படி சொல்கிறது நல்ல பைக்கில் முங்கி இருப்பாங்க, அவங்கள கூட்டு போய் நீங்கள் எடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கும். என்னோட சாய்ஸ்ன்னு கேட்டால் செகண்ட்ஸில் வந்து நீங்கள் பைக் எடுக்கிற வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன சொல்கிறது, சில பல காரணங்கள், பண கஷ்டம், ஸோ அதனால வந்து செகண்ட் ஹேண்ட் போவீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்டுக்கு நீங்கள் அந்த சேர்த்து வச்ச பணத்துக்கு கூட ஒரு 6 months or 7 months சேர்த்தீங்கன்னா புது பைக்கை லான்ச்
புதுசாகவே எடுத்துக்கலாம். அப்போ உள்ள ட்ரெண்டுக்கே நீங்கள் வந்து பைக் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி புதுசாகவே எடுத்துருங்க. என்னோடய ப்ரிஃபரன்ஸை நான் சொல்கிறது. ஏன்னா செகண்ட் ஹேண்டில் வரது ஆல்ரெடி வந்து அது எப்படி வருதுன்னு தெரியாது. மேபி ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அது வந்து சேல் பண்ணியிருக்கலாம், மேபி வெளியில் வந்து கலர் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி நிறையா பாலிஷ் போட்டு நீங்கள் வண்டி விற்கலாம். நல்லா வந்து வண்டி அப்படி மண்டைகள் நல்லா விற்பாங்க. பட் உள்ள என்னென்ன இருக்குது அவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாலே உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே எல்லாத்தாலையும் முடியும். ஸோ வெயிட் பண்ணால் எல்லாமே நடக்கும். ஸோ கொஞ்ச நாள் இதுக்கு சேர்த்து வச்சிட்டிங்க அமௌண்ட்னா அதுவே வந்து இப்போ 1 lakh சேர்த்துருக்கீங்க ஒரு பைக் எடுத்தீங்கன்னா 250 போட்டால் ஒரு 70 அந்த மாதிரி வந்து R15 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அது 70 சேர்க்குறதுக்கு இன்னும் ஒரு 1 year ஆகலாம், 6 months ஆகலாம். இது 1 year சேர்த்துருப்பீங்க, இன்னும் 6 months பார்த்தீங்கன்னா 70,000 கண்டிப்பாக சேர்த்துலாம். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம், ஏதாவது சேவிங்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பென்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து புதுசாகவே எடுத்துக்கலாம். உங்களுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்ம புது பைக்கில் ஓட்டுறோமே அப்படின்னு நம்மளுக்கு தனியாக ஒரு ஐடியா இருக்கும். வேறு ஒரு பைக்னால் அது வேறு ஒரு நம்பர் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச நம்பர் கூட அதில் கிடைக்கலாம். நிறையா இது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு பேர் தனியாக வைக்கலாம். மேபி அந்த செகண்ட் ஹேண்ட் பைக்கில் அவங்க ஒரு பேர் வச்சுருக்கலாம். இப்படினாலும் அந்த ஓனர் பார்த்தாலோ மேபி பார்க்காம இருந்தால் ஓகே, பார்த்தா அது இது என்னோடய பைக் தான், அப்புறம் நான் தான் சேல் பண்ணேன், பட் உங்கள் கீழே இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லி அந்த டைம் வந்து உங்களோட பைக்கு எப்படி சொல்கிறதுனா எப்படி சொல்கிறது, ஒருத்தர் யூஸ் பண்ணுறதை நீங்கள் அடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணால் ஓகே நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி. ஓகே டன் ஸ்டார்ட். ஸோ இதுதான் கைஸ், செகண்ட் ஹேண்டில் பைக் எடுக்கணும் இந்த விஷயம்லாம் கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மெயினாக ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு போயிருக்காங்க, இல்லை ப்ரொஃபஷ்னல் பைக்கை பற்றி தெரிஞ்சவங்கள நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு எடுக்கிறது நல்லது. தென் வந்து அந்த பைக்கில் வந்து இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து தென் என்ன சொல்கிறது, பாலிசி என்னென்ன எஃப்சிலாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே அப் டு டேட் இருக்கா, எல்லாமே செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஓட்டுற கம்ஃபர்டபுளாக இருக்கா, இன்னும் நான் அப்படி சொல்லக்கூடாது, எதனாலும் நம்ம ஓட்டிலாம் நமக்கு பிடிச்ச பைக்குன்னு எடுத்துட்டா. பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் 3 பார்த்துட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். என்னோடய ப்ரிஃபரன்ஸ் பர்சனலாக வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் எடுக்கிறதே எனக்கு. இன்னும் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலோ இன்னும் வேறு எதுவும் கேட்கணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து அதுக்கு ஓகே. சரி, ஷார்ட்டாக பேசும்போது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.